ஆபகூப் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்கு தத்தம். ஆபகூப் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக பலகைகளினாலே தீர்க்கமாக வரை. இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதி உத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளினாலே தீர்க்கமாக வரை. அடுத்து, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்னொரு விஷயம் கூட அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 70வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியுமாய் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். உங்களை குறித்து ஆண்டவர் கொடுத்திருந்த தரிசனம், உங்கள் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கொடுத்திருந்த தரிசனம், ஒருவேளை இன்னைக்கு வந்து அந்த தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போயிருக்கலாம். இளம் வயசுல ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, என் பிள்ளை பிறக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு, ஒரு விஷன் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சு, ஒரு ஆசையா ஆண்டவருடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் வளர்த்தினார், ஒரு விருப்பத்தையும் ஆசையும் கர்த்தர் எனக்குள்ளே வைத்தார். ஆனா நான் அது நடக்கும்னு நான் நினைச்சேன், அதற்காக நான் பிரயாசப்பட்டேன், அதற்காக தான் என் பிள்ளையை நான் இப்படி படிக்க வச்சேன், அதற்காக தான் நான் இவ்வளவு பாடுபட்டு நான் உழைச்சேன். ஆனா இப்போ சமீபத்திலே நடந்த சில காரியங்கள், உங்க வாழ்க்கையிலே அடித்த சில புயல்கள், நீங்க எதிர்பாராத விதத்திலே கொண்டு போகப்பட்ட சில காலங்கள், ஒருவேளை அந்த தரிசனங்கள் எல்லாம் திரும்ப நிறைவேறதுக்கு சாத்தியமே இல்லாம இருக்கலாம். நான் தேவையில்லாம ஆசைப்பட்டேன், நான் தேவையில்லாம மனசுல நினைச்சேன், அந்த காரியத்தை படிச்சிருக்க வேண்டாமா இருந்து இங்க நான் போயிருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த தரிசனத்தை குறித்த ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தரிசனம் குறித்த காலத்திற்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார், சரியான நேரத்திற்கு என்று கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நீங்கள் மறந்திருக்கலாம், அந்த தரிசனத்தை நீங்கள் தூக்கி போட்டிருக்கலாம், அந்த தரிசனத்தை நீங்க வைக்காம அதை மறந்திருக்கலாம், நீங்க அந்த பேப்பரை அந்த நோட்டை தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, உனக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தை நான் இன்னும் வைத்திருக்கிறேன். கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். உங்களை பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்திருந்த அந்த தரிசனம் இன்னும் அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டு கர்த்தர் பத்திரமாய் வைத்திருக்கிறார். அது முடிவிலே அது என்னன்னு உனக்கு தெரியும். அது கண்டிப்பாய் பொய் சொல்லாது. அது இன்றைக்கு உனக்கு தாமதித்து கொண்டிருந்தாலும் அதற்கு காத்திரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாய் அது வரும், அது தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, சின்ன வயசுல கர்த்தர் உங்களுக்குள்ளே எழுப்பின ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அந்த தரிசனத்தை நிறைவேற்ற போறாரு. பிரதர், இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு தரிசனம் வைத்த கர்த்தர் அதற்கு நேராய் உங்களை கொண்டு போக போகிறார். அதற்கு சமீபமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வந்து தரிசனங்களை நமக்குள்ளே வைக்கிறவர். ஆண்டவர் யோசேப்பிற்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய விஷன் அப்படின்னா ஒரு பெரிய சொப்பனத்தை ஆண்டவர் வைத்தார். நேபுகாத் நேச்சார் என்கிற மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்தார். தானியேல் என்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்தார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் மிகப்பெரிய
விஷனை, ஒரு தரிசனத்தை வைக்கிற கர்த்தர். ஒருவேளை இதுவரைக்கும் இதே போல ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த ஜெபத்திற்கு முன்பாக அப்படியெல்லாம் எனக்கு ஒரு சொப்பனம் எல்லாம் கிடைச்சதில்லை பாஸ்டர், அப்படியெல்லாம் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா எல்லாம் இருந்ததில்லை, அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சதே இல்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன நினைப்பு கூட எனக்குள்ள வந்ததில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த 70வது நாள் நான் நம்புகிறேன் உங்களுக்குள்ளே தரிசனங்கள் இன்னும் வைக்கப்படாவிட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு பெரிய பெரிய தரிசனங்களை உங்களுக்குள்ளே விதைக்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, எனக்குள்ள தரிசனத்தை உள்ள வச்சிருங்கப்பா, தரிசனத்தை உள்ள வச்சிருங்கப்பா. காலையில ஆராதனையில சொன்னது போல இந்த தரிசனம்ன்ற ஒன்று என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் நீங்க ஒரு மனுஷனாகவே நீங்க மாறுவீங்க. இந்த தரிசனம் இல்ல அப்படின்னா உங்களால சோம்பேறியா தான் இருக்க முடியும். தரிசனம் இல்லாதவர்களால கர்த்தரை ஆராதிக்க முடியாது. தரிசனம் இல்லாதவர்களால அவங்க ரொம்ப நேரம் முழிச்சவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க எப்பவுமே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. தரிசனம் இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை. தரிசனம் தான் உங்களை சிலரோட ஒப்புரவாக்கும். தரிசனம் தான் தாழ்ந்து போகிறதுக்கு உங்களை வழி நடத்தும். தரிசனம் தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள உங்களை கொண்டு போனாலும் அந்த இடத்துல நம்ம நின்றணும், அந்த இடத்துல நம்மளை மாய்த்து கொள்ள கூடாது அப்படின்ற சகல குவாலிட்டியும் யாருக்குள்ள வளரும் அப்படின்னா தரிசனம் இருக்கிறவர்களுக்குள்ளதான் எல்லா குவாலிட்டியும் இருக்கும். பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்களுக்கு யாருக்குமே தரிசனம் இல்லை, ஆனா யோசேப்புக்குள்ள தரிசனம் இருந்துச்சு. அவனுக்குள்ள தரிசனம் இருந்ததுனால தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற பாவத்திற்கு அவன் உடன்படவே இல்லை. அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அப்ப அவங்க மாமிசத்தின் மேல இருந்த ஆசையினால ஆடுகளை அடிச்சு சாப்பிடுறதுல அவங்க கவனமா இருந்தாங்க. ஆனா யோசேப்பு தரிசனம் உள்ளவனா இருந்ததுனால இக்காலத்தை குறித்து யோசிக்காம என்னுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக இதை நான் விட்டு கொடுக்கணும்ன்ற அந்த உணர்வு அவனுக்குள்ள வந்துருச்சு. அதே போல அவனை குழிக்குள்ள போடுறாங்க பாருங்க, குழிக்குள்ள போட்டவங்களை குறித்து வேதம் சொல்லுது, அந்த மனுஷன், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் மாற பண்ணினான். அவனுக்குள்ளே இருந்த தரிசனம் அவனுக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை கூட, இல்லப்பா இது தீமையே இல்லப்பா, இதுல கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு உணர்வுள்ள இருதயத்தை அவனுக்கு தந்துச்சு. போத்திபாருடைய வீட்டிலே செய்யாத தவறுக்காக அவனை சிறைச்சாலைக்குள்ள போடும்போது அவனுக்குள்ள தரிசனம் இருந்ததுனால அந்த சிறைச்சாலையை அவன் தைரியமா ஏற்றுக்கொண்டான். அந்த சிறைச்சாலைக்குள்ள போய் உட்கார்ந்து யோசிச்சு மன கஷ்டப்பட்டு, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரலாம், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ண, நான் பரிசுத்தமா வாழ்ந்த பிரயோஜனம், இனி அப்படி வாழவே மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணம் எல்லாம் எதுவுமே அவனுக்கு வரல. அதற்கு மாறாக என்னை சிறைச்சாலையில கொண்டு வந்து போட்டாலும் இங்கேயும் நான் கர்த்தருக்காக செய்வேன், இங்கேயும் நான் ரொம்ப ஆக்டிவா தான் இருப்பேன், இங்க இருக்கிற பொறுப்புகள் எல்லாம் நான் பார்த்துக்குவேன் என்ற அளவிற்கு அவன் அந்த இடத்துல ஒர்க் பண்றதற்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ளே இருக்கிற தரிசனம் அவனுக்கு விரோதமா எழும்பின எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் ஒன்றொன்றாய் எதுவும் அவனை ஜெயிக்க முடியவில்லை, எதுவும் அவனை உட்கார வைக்க முடியவில்லை, எதுவுமே அவன் சோர்ந்து போகவில்லை. காரணம், எல்லாரை பார்க்கலும் தரிசனம் அவனுக்கு உள்ளே இருந்தது. இன்றைக்கு இந்த 70வது நாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு தேவை என்னன்னா, ஆண்டவரே நீர் தரிசனத்தை கொடுக்கிறவர், என்னுடைய வேலையை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுங்க, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுங்க, என்னுடைய ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுங்க, என் பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனத்தை கொடுங்க, நான் என்ன செய்ய போகணும் அப்படின்ற ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுங்கன்னு நீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் என்கிற ஒன்று கொடுப்பாரானால் நான் நம்புகிறேன் இப்பொழுது இருக்கிற நீங்கள் அல்ல, நீங்கள் வித்தியாசமாய் மாறுவீர்கள், நீங்க ஸ்பெஷலா மாறுவீர்கள். ஓ ஹalleluya! உங்களை லட்சங்கள் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஒரு நாள் குறித்த காலத்திலே இந்த தரிசனம் உங்களுக்கு நிறைவேறும். இந்த தரிசனம் சாதாரணமான இடத்துல உங்களை உட்கார வைக்காது. இந்த தரிசனம் உங்களை தேவையில்லாத காரியத்தை பார்க்க விடாது. இந்த தரிசனம் உங்களை சும்மா இருக்க விடாது. இந்த தரிசனம் உங்களை நகர்த்தி கொண்டே போகும், உங்களை அழைத்து கொண்டே போகும். எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்களாய் புறப்படுவீர்கள். ஹalleluya! கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு தரிசனத்தை தாங்க, எனக்குள்ள ஒரு தரிசனத்தை தாங்க, ஒரு ஸ்பெஷல் தரிசனத்தை தாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரை காட்டணும், எனக்குள்ள ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுங்க. சத்தமா இன்றைக்கு நான் நம்புகிறேன், சொப்பனங்களினாலே பேசுகிற கர்த்தர், தீர்க்க தரிசிகளாலே பேசுகிற கர்த்தர் நிறைய பேருக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்க போறாரு. நீங்க பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பிப்பீங்க, அப்ப ஆண்டவர் உங்களுடைய தரிசனத்தை உங்களோட முகமுக
மறைமுகமா கர்த்தர் பேச ஆரம்பிப்பாரு. நீங்க தூங்கி நித்திரை செய்யும் போது ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து, இதுதான் மகனே உன்னுடைய எதிர்காலம், இதற்காக நீ போராடு, இதற்காக நீ ஓடு அப்படின்னு கர்த்தர் நிறைய கேளுங்க. கேட்க கேட்க அந்த மகிமை வரட்டும். என் பிள்ளைக்கு ஒரு தரிசனம் கொடுங்க ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு தரிசனம் கொடுங்க ஆண்டவரே. எஸ் எஸ் கர்த்தர் இன்றைக்கு இந்த 70வது நாள் அந்த மகிமையோட வந்திருக்கிறார். இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஜெபிக்க ஜெபிக்க சத்தமா ஜெபம் பண்ணிட்டு ஆமே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிற கர்த்தர், எங்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது உண்மை பிரதர், உங்களோட ஏசப்பா பேசினது உண்மை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் உண்மை. எத்தனை பேர் தடுத்தாலும், எவ்வளவு பேர் விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும், ஆமீன், எல்லாமே தலைகீழாய் நடந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தரிசனங்களை கொடுத்த கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆமீன், முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எனக்கு தரிசனத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லணும். ஆமீன். காலேஜ் படிச்சு முடிச்சிட்டு ஒரு நபர் வந்து சென்னையிலே சாதாரணமாய் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சின்ன சின்ன ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல போய் செய்தி கேட்கும் போது அவருக்குள்ள ஒரு தரிசனம் உண்டாகுது. அவருக்குள்ள இருக்கிற அவருக்குள்ள வந்த தரிசனம் என்னன்னா, உன்னை ஒரு பெரிய நோக்கத்திற்காக நான் அழைச்சிருக்கிறேன். அவருக்கு முன்பாக கர்த்தர் ஒரு திரளான ஜனக்கூட்டமா இருக்கிற ஒரு திருச்சபையை காண்பித்து, இப்படி ஒரு ஊழியத்திற்கு உன்னை நம்புறேன் நானு அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பேசின உடனே தன்னுடைய நண்பரிடத்துல, இல்ல நான் இந்த வேலையை செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா நாகர்கோவில் பக்கத்துல ஒரு இடத்துல ஜீரோவா வந்து மிக கஷ்டப்பட்டு அந்த ஊழியத்திற்கு காலடி எடுத்து வைத்தார். அப்ப எத்தனையோ சூழ்நிலைகள் அவருக்கு வந்துச்சு, எதையுமே அவர் பொறுப்படுத்தல. அவருக்கு முன்பாக தரிசனத்தை மட்டும் முன்னாடி வச்சாரு. அவருக்கு நிறைய பேர் எதிரா பேசினாங்க, நீ வாழ மாட்டேன்னு சொன்னாங்க. அவருடைய சூழ்நிலை கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்துச்சு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய கண்ண தரிசனத்தின் மேல மட்டும்தான் வச்சாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அந்த நபரை வளர்த்த ஆரம்பித்தார், கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த பகுதியிலே ஆண்டவர் வந்து மிகப்பெரிய தேவனுடைய ஊழியராய் நிறுத்தி இருக்கிறார். அந்த தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த மனிதன் தன்னுடைய கண்களால பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்ன நடந்தாலும், இது எனக்கு இல்ல பாஸ்டர் அதனால தரிசனம் நிறைவேறாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, தரிசனம் இல்ல, தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர். இது எதையும் பார்க்காதீங்க, இது அனைத்தும் வரத்தான் செய்யும். இந்த தோல்வி உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் தரிசனத்திற்கு ஒரு நாளும் இது தடையாய் நிற்க முடியாது. ஏனென்றால் தரிசனம் கொடுத்தவர் கர்த்தர், அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக தரிசனத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா தரிசனத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக தரிசனத்திற்கு விரோதமாய் வருகிற எந்த பிரச்சனைகளையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எதையும் பார்த்து தயங்க வேண்டாம். தரிசனம் கொடுத்த தேவன் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்மை குறித்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு தரிசனத்தை கொடுக்கிற கர்த்தர். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டு கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போற திரளாய் இருந்தது. கிதியோன் வந்த போது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திலிருந்து உருண்டு வந்தது,
இருந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றொருவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கிதியோன் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் சொல்றார் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு பெரிய விஷன் இருக்குது, அவருக்குள்ள ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது. அதனாலதான் முன்னாடி அவர் எழும்பி நின்னார். இப்போ அவருடைய தரிசனத்தை குறித்து அவருக்கு பெரிய சந்தேகம் வருது. நான் ஒருத்தனா எப்படி செய்ய முடியும், என்ன எல்லாரும் இப்படி இருக்காங்க, நான் எப்படி அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குள்ள நான் தரிசனத்தை வச்சிருக்கிறேன், உன்னை பயன்படுத்த போறேன் அப்படின்றது உனக்கு சொன்னது மட்டுமல்லாமல், நீ எதிரியினுடைய பாளையத்திற்கு போ, அங்க போகும்போது 2 பேரு உன்னை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே 2 பேர் சொப்பனம் பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வார்கோதுமை அப்பம் அது உருண்டு நம்முடைய கூடாரத்தை பெயர்த்து போட்டது. அது வேற யாரும் இல்ல, கிதியோன் தான், இஸ்ரவேலுடைய பட்டயம் தான் அது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தது மட்டும் இல்ல, நிறைய பேரை வச்சு ஆண்டவர் பேச வைப்பாரு. பாருங்க, சில எல்லாரையும் பார்த்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சிலரை பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, இல்ல உன்னை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, உன் மேல ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, நீங்க வித்தியாசமாய் உண்டாக்கப்பட்டவர்கள், நீ எல்லார போல இல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லி இருக்கிறாங்களா, நீ ஒரு ஸ்பெஷலா இருக்கிற, உன்னை ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உன் மேல வச்சிருக்கிறாரு, இந்த பாதையில ஆண்டவர் உன்னை கூட்டிட்டு போறாருன்னா ஆண்டவருடைய நோக்கம் பெருசு. பாருங்க, உங்களை குறிச்சு உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களை குறிச்சு உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்க தரிசனத்தை குறிச்சு நீங்க ஒண்ணும் நினைக்கல. ஆனா கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அநேகரை கொண்டு கர்த்தர் பேசுகிறார், அநேக பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். காரணம் என்னன்னா, உங்களை எப்படியாவது தட்டி எழுப்பணும்னு தீர்க்கதரிசிகளை எழுப்பின கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களை தட்டி எழுப்புகிறதற்கு தீர்க்கதரிசிகளை உண்டாக்கின கர்த்தர், இந்த 100 நாள் ஜெபம் ஆரம்பித்து சாதாரணமா இந்த ஜெபத்திற்கு வந்தது போல வந்த உங்களை கர்த்தர் உன் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். இந்த 70 நாட்களும் ஏசப்பா உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறாரு, ஊழியக்காரன் மூலமா பேசிட்டே இருக்காரு. நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷனை யோசிக்கல, நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை யோசிக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு தகுதிக்கு மிஞ்சி பேசுறாரு, உங்க திராணிக்கு மிஞ்சி கர்த்தர் பேசுறாரு, உங்க படிப்பிற்கு மிஞ்சி பேசுறாரு. உங்களுக்குள்ள இப்ப சந்தேகம் வருது, ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா, இந்த வார்த்தையை எனக்காக தான் பேசுகிறீரா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நம்ப பண்றதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தேன், ஆனா இதுவரைக்கும் நீ நம்பல. அதுக்காக தான் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க பண்ணி உங்களை கலந்து கொள்ள வச்சு கர்த்தர் இப்போ மற்றவன் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஊழியன் மூலமாய் சொல்லுகிறார், இல்ல உன் பட்டயம் தான் இஸ்ரவேலுடைய பட்டயம். ஒரு வார்கோதுமை அப்பம் புரண்டு உருண்டு எதிரியினுடைய பாளையத்தை ஜெயித்தது போல உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக, ஒரு மகா பெரிய தரிசனத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறார். மற்றவருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதுன்னா அது சாதாரணமாய் வராது. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை அங்கீகரிச்சதுனாலதான் அப்படி ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நானும் எத்தனையோ ஊழியரிடத்துல ஜெபம் பண்ணி இருக்கிறேன், சின்ன வயதுல கூட ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆனா போகிற இடம்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ ஒரு ஊழியக்காரனா மாறுவ, எங்க பாஸ் எனக்காக ஜெபம் பண்ணும் போது நீ ஆண்டவருக்காக பெரிய ஊழியம் செய்வ அப்படின்னு ஜெபம் பண்ணுவாரு. என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன சண்டே ஸ்கூல் நடத்தும் போது எனக்காக ஜெபம் பண்ணும் போது, இல்ல உன் மேல ஆண்டவருடைய பெரிய திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் போறேனோ அங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் என்னதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு சுத்தமா புரியவே புரியாது, அது எனக்கு விளங்காது. என்ன நம்மளை கொண்டு அப்படி செய்ய போறாங்க, நம்ம எல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றது மாதிரி மனசுல அப்படியே நினைச்சோம். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கும் போது நான் நம்புறேன், ஃபர்ஸ்ட் தரிசனத்தை அவர் வைக்கிறார், 2வது தரிசனத்தை அவர் நிறைவேற்றுகிறார், 3வது அநேகர் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். உங்க மேல விஷன் தரிசனம் என்கிற ஒன்று இருக்கிறதுனால மட்டும்தான் ஆண்டவர் உங்களோட கிருபையாய் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம், இதுல அட்டெண்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு கூட நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதத பேசுறாரு, ஆண்டவர் உங்களுக்கு பிடிமானமே இல்லாதத பேசுறாரு. நீங்க இப்ப கடந்து போகிற பாதையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கும் நீங்க மேட்ச் பண்ணா சுத்தமா மேட்ச் ஆகாது. அது உங்க குடும்பத்துக்கு மேட்ச் ஆகாது, அது
அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் எப்பொழுதும் சம்பந்தப்படுத்தி தரிசனத்தை கொடுக்கிறவர் அல்ல. சம்பந்தமே இல்லாத நபருக்கு விஷனை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறது தான் என்னுடைய கர்த்தர். பிரதர், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அது உங்க அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. தானியேல் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெரியது. யாருக்கும் தெரியாவிட்டாலும் கர்த்தர் அதை காண்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்கள் மூலமாய் நான் பேசின அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிற கர்த்தர். சிலர் இல்லாத ஒன்றை நம்மகிட்ட பேசும்போது நமக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும். அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு உடனே எரிச்சல் வரும். என்னன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு தான் பார்த்து தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. திடீர்னு ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்பாங்க, உனக்கு என்ன நல்ல கணவன், உனக்கு என்ன நல்ல மனைவி. உடனே நீங்க சொல்லுவீங்க, ஆமா ரொம்ப தான் நீ சொல்லுவ, என்னுடைய மனைவியை பற்றி எனக்கு தெரியாதா, என்னுடைய கணவனாரை பற்றி எனக்கு தெரியாதான். உடனே ஏதாவது ஒண்ணு, உனக்கு என்ன நல்ல வேலை. நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன வரணும், ரொம்ப கோபம் வரும். அப்படின்னா நீங்க அப்பதான் வாடகை வீடு தேடி ஒரு வாடகை வீட்டு பிடிச்சு உள்ள போயிட்டு வெளியே வந்தா, வாங்கிட்டீங்களா வீட அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு எரிச்சல். ஏண்டா, அவனுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்லாம உட்காந்து இருக்கும் போது நீ என்னடானா இந்த வீடை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அப்பதான் இரவலா யார்ட்டையாவது ஒருத்தர் காரை வாங்கிட்டு வருவீங்க. வந்தோன்னு வாங்கிட்டீங்க போல தெரியுது, காரு நல்லா இருக்கு அப்படின்னு. அப்படியே நமக்கு நிறைய பேருக்கு எப்படி வரும்னா, இந்த இல்லாததை சொல்றாங்க பாருங்க, உள்ளத்துக்குள்ள அப்படியே கொதிக்கும், நமக்கு இருதயம் உடையும். வெளியில ரொம்ப ஜாலியா இருக்கிற போல தெரியுது நீ அப்படின்னுவாங்க. அப்ப நமக்கு கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாம் ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றது தீமைன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறத தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறத தீர்க்க தரிசனமா சொல்லுறாங்க. அவர்கள் நம்மை குறித்து நெகட்டிவா எதிர்மறையா சொல்றத நம்ம காதுல கொடுத்து கூட வாங்க வேண்டாம். ஆனா அவங்க நம்மளை குறித்து உயர்வா சொல்றாங்கன்னா அதை போய் கேளுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கிதியோனை வந்து உன்னை குறித்து இவ்வளவு குறை பேசுறாங்க, அங்க போய் கேளுப்பா, அவன்கிட்ட போய் கேளு, அப்பதான் உன் ஆவி வந்து அப்படியே பூஸ்ட் ஆகி நீ போய் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லல. கர்த்தர் கிதியோனை கர்த்தர் இன்ட்ரெஸ்ட் படுத்த, கர்த்தர் கிதியோனை உந்தி தள்ள, கர்த்தர் கிதியோனுக்குள்ள இருக்கிற தரிசனத்தை தட்டி எழுப்புறதற்கு அந்நிய நாட்டுல இருக்கிற 2 பேருக்கு கர்த்தர் சொப்பனத்தை ஒருத்தருக்கு கொடுத்து விளக்கத்தை ஒருத்தருக்கு கொடுத்து, உன் மேல இவ்வளவு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறேன் என்று எதிரிகள் பார்க்கிற அளவிற்கு, ஹல்லேலூயா, உங்க மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைன்னாலும் நான் நம்புறேன், உங்க எதிரியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவன் இந்த தெருவில் எல்லாம் போகும்போது இந்த இடத்தை கிளீன் பண்றதுக்கு நமக்கு கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு டிசம்பர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கண்டினியூவா ஒரு 3-4 வருஷம் வந்து இந்த இடம் வந்து ஆராதனை நடத்துறதுக்கு, நியூ இயர் சர்வீஸும் கிறிஸ்துமஸ் சர்வீஸும் நடத்துறதுக்கு இந்த இடத்தை கொடுப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம வந்து அந்த சர்ச்சில் இருந்தோம், இந்த இடம் வந்து வேலி போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம இங்க நிறைய பேர் அப்படிதான் கரெக்டா அந்த டிசம்பர் மாசம் இப்பெல்லாம் வேலை ஆரம்பிச்சிடும். இப்பெல்லாம் வேலை ஆரம்பிச்சு அந்த புல்லெல்லாம் வெட்டி, அந்த மரம் எல்லாம் வெட்டி அப்படியே எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இப்பவே ஆரம்பிச்சிடும். இப்படியே கண்டினியூவா ஒரு 3-4 வருஷம் அந்த டிசம்பர் நியூ இயருக்கு கொடுத்துட்டு அப்புறம் லாக் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த தெருவில் எல்லாம் நடந்து போகும்போது கிளீன் பண்ண ஆரம்பிச்சாலே ஒரு 100 பேராவது வந்து கேட்பாங்க, என்ன வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டீங்களா. எங்கப்பா, அவங்க வந்து இந்த நியூ இயர் கிறிஸ்துமஸுக்கு நடத்துறதுக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளவு போராட்டம் பண்ணி அவ்வளவு பேசி அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுப்பாங்க. இவங்க வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டீங்களா, இல்லைன்னு சொல்லிட்டேன். பொய் சொல்லாதீங்க, நீங்க என்ன இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஃபாதரா இருந்துட்டு எப்படி இப்படி போய் சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீ நம்பவே இல்லையா? நம்ம உண்மையை சொன்னா கூட நிறைய பேர் என்ன பண்ணலன்னா நம்பல. அப்படி அவங்க சொல்லும் போது, ஏன்டா என்னதான்டா நினைச்சிருக்கிற நீ, இந்த இடத்தெல்லாம் நாங்கெல்லாம் வாங்குற அளவுக்கு ஒருத்தாடா நாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறதை, ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறதை, உங்களை அங்கீகரிக்க போறதை கர்த்தர் முன்கூட்டியே, ஆமென், சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமாய், எதிரிகள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். இனி உங்களை பார்த்து அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க ஒரே வார்த்தை சொல்லுங்க, ஆமென். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, ஆமென். நீங்க சொன்னதன்படி நடப்பதாக, நீங்க சொன்னதுபடி வீடு நான் வாங்குவேனாக, நீங்க சொன்னதுபடி கார் எனக்கு கிடைப்பதாக, நீங்க சொன்னது மாதிரி கடன் எல்லாம் முடியும், நீங்க சொன்னது மாதிரி நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன். நீங்க ஆமென் மட்டும் சொல்லுங்க, நான் நம்புறேன் அது கிருபையாய் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எரிச்சலாக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் எரிச்சல் பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கோபம் அடைய வேண்டாம். கர்த்தர் முன்கூட்டியே எதிரியின் மூலமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விஷன் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாக்குள்ளே தரிசனங்களை வைக்கிறவர் அவர்,
நம்பர் 2, இரண்டாவது நமக்குள்ளே வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர் அவர். நம்பர் 3, மூன்றாவது நம்மை குறித்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். நம்பர் 1, முதலாவது நமக்குள்ள என்ன வைக்கிறவர்? சத்தமா சொல்லுங்க. அந்த தரிசனத்தை யார் தான் வைக்கணும்? அதை துவங்குறவரும் முடிக்கிறவரும், ஆசையையும் விருப்பத்தையும் உண்டு பண்ணுகிறவர் அவர். தரிசனத்தை உண்டு பண்ணுகிறவர் அவர். பிரதர், நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். எனக்கு பாருங்க, எனக்குள்ள ஆசையை உண்டு பண்றதற்கு எனக்கு பெரிய இன்ஸ்பயர் யாருமே எனக்கு முன்னாடி இல்லை. நமக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். ஒரு தரிசனம் அப்படின்னா ஒரு இன்ஸ்பயரை உண்டு பண்றதற்கு சில நேரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. உங்க ஃபேமிலியில அப்படி ஜெயிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க ஃபேமிலியில கொஞ்சம் வெற்றி அடைஞ்சவங்களோ, உயர்ந்தவங்களோ, சம்பாதித்தவர்களோ, ஊழியம் செய்தவர்களோ யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க பழகுன, நீங்க பேசின எந்த உங்களுடைய பேக்ரவுண்ட் எதுவுமே ஒரு தரிசனத்தை உங்களுக்குள்ள விதைக்கிறது மாதிரி நிறைய பேரை நீங்க மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்க மேல தரிசனத்தை வைக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். அதனால நீங்க மறந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கையில என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை குறிச்ச ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். அதை குறிச்ச ஒரு விஷன் உங்களுக்கு வரணும். நான் நம்புறேன். இது எதையுமே பார்க்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் நான் பயன்படுறேன். இதை செய்யுங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம். நீங்க ஏன் அதை குறிச்சு கவலைப்படுறீங்க? நீங்க தரிசனத்தை மட்டும் கேட்டு தரிசனத்துல ஓடுங்க. எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் அந்தந்த நேரத்திற்கு உங்களுக்கு சப்ளை பண்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். தரிசனம் தான் முக்கியம். அந்த தரிசனம் இருந்தாதான் இந்த உலகமே நம்மள மதிக்க முடியும். அதனால எல்லாரும் கர்த்தரிடத்துல கிருபையை கேட்கணும். அப்பா, எனக்கு இன்ஸ்பயரா யாரும் இல்ல, எனக்கு தரிசனத்தை விதைக்கிற மாதிரி யாரையும் நான் பார்க்கல, என் சுற்றி இருக்கிற யாருமே அப்படி தரிசனம் உள்ளவர்கள் அல்ல. ஆனா கர்த்தர் கிருபையாய் நமக்குள்ளே தரிசனத்தை நடத்துகிறதற்கு வல்லவர். நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவருடைய திட்டம் எங்க இருந்து இருந்திருக்கு பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆசை, விருப்பம் வந்துருன்னா நான் நம்புறாத ஆண்டவரால சிலது உண்டாகிறது. தம்பி, தங்கச்சி, அதை நீங்க தட்டியே போட்டுறாதீங்க. நான் செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அப்படி யோசிக்கிறேன், என்ன தரிசனம் எனக்கு இருந்துச்சுன்னா, அந்த செங்கல் சூளையில இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் போஸ்டிங் யார் அப்படின்னு சொன்னா அந்த செங்கல் சூளை ஓனர். அவர் தான் இருக்கிறதுலே. மற்றவங்க எல்லாருமே படிப்படியான வேலை இருக்கு. செங்கல் சூளையில கல் அடுக்கிற வேலை இருக்குது, கல் சுமக்கிற வேலை இருக்குது, அந்த மண்ணை மேக் பண்ற மாதிரி அந்த அதை காலில் போட்டு மிதிக்கிற அந்த வேலை இருக்குது, தண்ணி ஊத்துற வேலை இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது. அப்புறம் கல்லை அறுத்து வைக்கிற அந்த மாதிரி வேலை இருக்குது. இது எல்லா வேலையும் இருக்குது. ஆனா பெரிய வேலை என்ன வேலைன்னா, பெரிய ஆளதுல யாருன்னா அந்த ஓனர். அவர் காலையில ஒரு டைம் வருவாரு, சாயந்தரம் ஒரு டைம் வருவாரு. அவர் கையில ஒரு புல்லட் வச்சிருப்பாரு. அங்கே இருந்து வரும்போது இங்க எல்லாரும் அலர்ட் ஆயிருவாங்க. ஏன் அப்படின்னா பழைய புல்லட் ரொம்ப சத்தமா இருக்கும். அங்க இருந்து குடுகுடுன்னு வரும்போது வந்துட்டாரு ஓனர் அப்படின்னு நீங்க எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வந்த உடனே சாயந்தரம் எல்லாருடைய கையிலையும் 100 ரூபாவா 50 ரூபாவா வாங்கி எல்லாரும் கையிலையும் கொடுப்பாரு. அப்பவே எனக்கு ஒரு ஜபம், எனக்கு இருந்த பெரிய விஷயம், யாராவது ஒருத்தர் நீங்க என்ன ஆக விரும்புறீங்கன்னு கேட்டா ஒண்ணு சொல்லுவேன், நான் ஒரு செங்கல் சூளை வைக்கணும், அந்த செங்கல் சூளைக்கு நான் ஓனரா மாறணும், நான் ஒரு புல்லட் பைக் வாங்கணும், வாங்கி எல்லாருக்கும் சாயந்தரம் சம்பளம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ இன்றைக்கு நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அன்னைக்கே அந்த மாதிரி ஆசையும் விருப்பத்தையும் அந்த மாதிரி ஒரு விஷனையும் நீ அப்படி நான் சாதாரணமா தான் நான் நினைச்சேன். ஆனா கர்த்தரே உள்ள வச்சிருக்கிறாரு. பிரதர், உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. வாலிப தம்பி உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. தங்கச்சி உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இல்ல, அந்த விஷனை எதாலையும் மூடி போட முடியாது. அந்த தரிசனத்தை யாராலும் மூடி போட முடியாது. நீங்க பாருங்க, இத தீர்க்க தரிசனமா நீங்க நினைங்க. இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் காண்பிப்பார். கையளவு மேகத்தை காண்பிப்பார். அதை தட்டி போடாதீங்க. அந்த விஷனை தட்டி போடாதீங்க. கர்த்தர் தான் உள்ள வச்சிருக்கிறார். ஆமே. வேற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்காம அந்த தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த தரிசனத்துக்கு நேராய் ஓடுங்க. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் மகா பெரிய திட்டம். ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக நான் ஜெபிப்பேன் தரிசனத்தை கொடுக்கிறதற்காய். நம்பர் 2, இரண்டாவது தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவது எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை யார் மூலமாவது கர்த்தர் சொல்லும் போது நான் இனி ஆமென் சொல்ல போகிறேன். அவர்கள் சொல்லுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு, காரணம் உண்டு. அவர்கள் வாயிலிருந்து என்னை பற்றி பேசின நன்மையான வார்த்தை என் தலையின் மேல் அப்படியே நடக்க போகிறது. ஆமென். இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே